அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் 10/6/2025 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12-13 கொஸ்டினுக்கு பக்கமாக கேட்டிருக்காங்க. இத்தனை கொஸ்டின்லாம் கேட்பாங்களான்னா கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருமே பயந்துக்காதீங்க. இந்த ஹிஸ்ட்ரி கேட்ட கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்சர் சொல்கிறேன். ஒரு சில கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெரிஃபிகேஷன் போய்க்கிறாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்குள்ளேயே இன்னும் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 12-13 கொஸ்டின் வந்துடுது. இதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் ஜாப் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறீங்க. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றின அப்டேட் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து இன்டர்வியூ மட்டும்தான் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் யார் செலக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொண்டு வருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் மீட்டிங்லாம் போடுவாங்க. அதுக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள். நீங்கள் போய்க்கிறேன்னு சொன்னீங்களா, அதில்தான் கொஸ்டின் கேட்பாங்க. அங்கே என்ன நடந்துச்சு, மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எந்த மாதிரி சொல்லலாம்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கணும், பக்கத்தில் யாராவது வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்களா, குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி படிக்கிற மாதிரி 2 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க யாராவது இருக்கிறாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சது போக மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களாகட்டும் கர்ப்பிணி பெண்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ஏதாவது குறைபாடு இருந்தால் அது எப்படி சரி செய்யலாம், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க மீட்டிங்கில். அதேமாதிரி அங்கன்வாடியில் குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாதுகாப்பாக விளையாட வைக்கிறது, அவங்களுக்கு நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கம்லாம் சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங்கில் சொன்னாங்க. அங்கன்வாடியில் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கான மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவேர்னஸ் கொடுத்தாங்க. என்னோட குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி அங்கே தான் படிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, அங்கன்வாடி மீட்டிங் போய்க்கிறீங்களான்னு நான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போகலை அப்படின்னு சொன்னீங்களா, சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் முடிச்சிடுவாங்க. எப்படி வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பணம் வாங்கிட்டு போடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய திறமைக்கு வேலை கிடைச்சா மட்டும் நீங்கள் போக, பணத்துக்காக கிடைச்சின்னா கண்டிப்பாக போகாதீங்க. ஏன்னா இந்த ஜாப்க்கு எவ்வளோ சேலரிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டி அந்த பணத்துக்கான வட்டி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபில் சம்பாதிச்சு கட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு வயசாகிடும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திறமை கிடைச்சா பாருங்கள், இல்லையா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஜாப் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே கிடையாது. பணம் மட்டும் யாருமே கொடுக்காதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ORS எப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பீங்க, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இப்போ வாங்க அதுக்கு எந்த மாதிரி ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். ORS என்றால் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரு வாய்வெளி நீரேற்ற உப்புகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா இதோட சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ORSன்னு சொல்கிறோம். இதில் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஓரல் ரெட்ரைட்ரேஷன் சால்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறோம். அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு குறிப்பாக வயிற்றுப்போக்குனால் நீரிழிவு ஏற்படும் அபாயம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிகமாக உள்ள பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வழங்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மூலிமா கொடுக்குறாங்க. ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவை ICTSன்னு சொல்லுவோம். இது வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மையப்புள்ளியாக அங்கன்வாடி மையத்தை வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்து இந்த அங்கன்வாடி மையத்து மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மருந்து வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்து பெட்டகம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி மையத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுச்சுன்னா கொடுப்பாங்க. சரி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்படுச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ORS எப்படி தயாரிப்புன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வாய்வெளி நீரேற்ற கரைசல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறதுக்கு 1 லிட்டர் சுத்தமான தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 6 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா உப்பு, இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலக்கணும். அதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ORS பாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிடைத்தா பாக்கெட்டில் உள்ள வழிமுறை வந்து பார்த்திங்கன்னா பின்பற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ORS வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சுன்னா அதிலே வழிமுறை எல்லாமே போட்டிருப்பாங்க. அந்த வழிமுறை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி கரைசலே தயாரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
முட்டை எந்த நாளில் கொடுப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா பயப்பட தேவையில்ல. அடுத்த கொஸ்டின், அங்கன்வாடியில் வந்து பார்த்திங்களா டெய்லி எந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் திங்கக்கிழமை தக்காளி சாதம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கலவை சாதம், அதோட வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இல்லைன்னா பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. புதன்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி புலாவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டை கொடுக்குறாங்க. வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சது கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கலவை சாதம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அங்கன்வாடியில் உங்களுக்கு ஜாப் கிடச்சின்னா உங்களுக்கு டெய்லி எந்த மாதிரி வேலை இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்திங்களா தினசரி வருகை பதிவேடு டீச்சராக இருக்கட்டும், அதே மாதிரி உதவியாளராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் எல்லாத்துக்குமே வருகை பதிவேடு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருகை பதிவேடு பதிவு செய்யணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒழுக்கம் பழக்க வழக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பித்து சொல்லிக் கொடுக்கணும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுலாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு மதியம் டைம்லாம் அவங்களுக்கு டெய்லியும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கொடுக்குறாங்களா, அந்த குழந்தை சாப்பிட்ற அளவு கொடுக்குறாங்களா இல்லை கம்மியாக கொடுக்குறாங்களா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணால் குழந்தைங்களுக்கு ஏதாவது புரியல, ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கான். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் மூலிமா பொம்மை மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விளக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி புது புது விளையாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம்லாம் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்கணும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக பார்க்கணும். அவங்க டாக்டர்கிட்ட போகிறாங்களா வராங்களா, டாக்டர் சொன்ன மருந்துலாம் சாப்பிட்றாங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் ஒரு சில டைமில் ப்ரோக்ராம் போடுவாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க. சுகாதார பணியாளர் அவங்களாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து இதெல்லாம் போடுவாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் 7வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுன்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லலாம். தமிழில் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள்னு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். இப்படி சொன்னீங்களா வந்து பார்த்திங்கன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 9வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடிஎஸ் திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சேவை, வளர் இளம் பெண்கள், அதேமாதிரி குழந்தைகள் பாதுகாப்பு, தேசிய குழந்தை காப்பக திட்டம், போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 5 துணை திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் முக்கியமாக போஷன் அபியான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறாங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மந்த்து எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வாங்க ஆன்சர் பார்க்கலாம். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆண் குழந்தையாக இருந்தால் 12.7 கிலோ எடை வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு 86.5 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண் குழந்தையாக இருந்தால் 12.1 கிலோவோ 85 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2.5 வருஷத்து குழந்தையாக தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயரம் 91.3 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே பெண் குழந்தையாக இருந்தால் 90.3 வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எடை வந்து பார்த்திங்கன்னா எடையும் கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி 3 இயர்ஸ் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 95.3 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையும் 94.2 பெண் குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 வயசு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 99 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண் குழந்தை. பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 97.7 வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். 4 இயர்ஸ் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 102.5 சென்டிமீட்டரும், அதேமாதிரி பெண் குழந்தையாக இருந்தால் 101 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4.5 வருஷத்து குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையாக தான் 105.9, பெண் குழந்தையாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 104.5 வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஸ்டேக் தான், நீங்கள் கட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா பால்வாடிக்கு அனுப்பியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுங்க ஆன்சர் சொல்லிக்கிறாங்க, அனுப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தான், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஹைட்டு வெயிட்டு பற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுங்க, மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் எது பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்தோம், அதிலே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஆண்களுக்கு எவ்வளோ வெயிட்டு பெண்களுக்கு எவ்வளோ வெயிட்னு சொல்லி கொடுத்துருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க. 2ல் வந்து 5 வயசு 4.5 வயசு குழந்தை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை எழுந்து எடை எவ்வளோ இருக்கும் எல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் ஓவரெலாம் பார்த்துக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, எப்பயாவது கேட்பாங்க வெயிட்டு. ஹைட்டு வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா தினம் வந்து பார்த்திங்கன்னா புது கொஸ்டினாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக்கு எல்லாமே ஷேர் பண்ணிங்களா.
அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயனடைவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் வரப்போகுது. ஜாபாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனலில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.